சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடே கேண்டிடேட்ஸோட அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதோட ப்ரக் வந்து அவாக்கிர் செந்தாராவோட விளையாடின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டான கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் எதனால் இந்த மாதிரி ஆச்சு, என்ன காரணத்தினால வந்து ப்ரக் வந்து லாஸ் ஆனார் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம சிந்தாராவோட பக்கம் இருந்து பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் சிந்தாராவோ பக்கம் இருந்து நம்ம ஸோ சிந்தாரா வந்து பிளாக் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணார், ப்ரக் வந்து ஒயிட் பீஸஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அண்ட் இப்போ கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணலாம், சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கேம் வந்து அவர் D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ப்ரக்கு. அதுக்கு ரிப்ளை வந்து D5, கிளாசிக்கலான ஒரு ரிப்ளை. ஸோ C4 அண்ட் தென் E6, குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ வேரியேஷன் வைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட் C3, பின் அதுக்கப்புறம் பிஷப் E7, நைட் F3, நைட் F6, பிஷப் F4. அண்ட் இந்த பர்டிகுலராக இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிஷப் F4 எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஷப் G5ம் இருக்குது. பிஷப் G5 வந்து வேறு வேரியேஷன். பட் பிஷப் F4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்விட்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஷப் F4க்கு அப்புறம் அவர் வந்து கேசல் பண்ணுறாரு. கேசல் பண்ணினதுக்கப்புறம் E3. ஸோ E3க்கு அப்புறம் C5. ஸோ ரொம்ப காமனான மூவ் வந்து நம்ம பார்க்கும்போது டேட்டாபேஸில் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நைட் BD7 ப்ரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. பட் இங்கே சிந்தாரா வந்து C5 கொஞ்சம் ஒரு சின்ன சைட் லைன் வந்து சூஸ் பண்ணுறாரு. அதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. 3700 கேம் மேலே இந்த லைனில் இருக்குது. ரொம்ப காமன் தான். அதுவுமே ரொம்ப விளையாடாத லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து ப்ரக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, D takes C5 விளையாடுறாரு. இது இங்கேருந்தே நமக்கு வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் வந்து கேப்சர் பண்ணும்போது C பானை வெட்டுறது தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் இங்கே வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் என்னென்னா இந்த பிஷப்போட போஸ்ட். இதெல்லாம் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட் takes D5, பிஷப் மேலே டெம்போவோட வரும். அப்போ நீங்கள் வெட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா, E takes D5 சென்டரை ரீகெயின் பண்ணிப்பாங்க ஒயிட் பிளாக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம ஐசோலேட்டட் பான் கிரியேட் பண்ணலாம். பட் ஆனால் சென்டரில் ஸ்பேஸும் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். அல்லது குயினால் கூட வெட்டுவாங்க. குயின் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குயினை நம்ம வந்து கிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு தான் இந்த கேப்சர் வந்து பண்ணுறாரு. ஸோ பிஷப் இன்ட்டு C5, அதுக்கப்புறம் A3. ஸோ B4 எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அதே நேரத்தில் இதுக்கு இன்னொரு ஐடியா இருக்குது, ஃபாலோ அப் மூவ் நைட் C6. ஸோ நைட் வந்து இங்கே உள்ளே ஜம்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இங்கே ப்ரக் வந்து குயின் C2 விளையாடுறாரு. ஸோ அதுக்கான ப்ரொஃப்ளாக்டிக் மூவ் தான் இந்த A3. ஸோ ரூக் E8 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் பிஷப் டு G5, பின்னிங் த நைட், பான் டு D4. ஸோ பொசிஷனை வந்து உடனே வந்து ஃப்ரீ பண்ணுற மாதிரியான ஒரு மூவ் இந்த பான் டு D4. ஸோ இப்போது நம்ம டேட்டா பேஸில் இருந்து கேம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பான் டு D4 வச்ச உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிஷப் இன்ட்டு F6 அடிக்கிறாரு. பிஷப் இன்ட்டு F6க்கு நம்ம வந்து குயின் இன்ட்டு F6 பார்க்குறோம். அண்டு இந்த பொசிஷனில் வந்து நைட் E4 விளையாட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ சப்போஸ் நைட் E4 விளையாடினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, குயின் A5 செக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் பிளாக்குக்கு. இந்த இடத்துல குயின் A5 செக்குக்கு நம்ம 2-3 ரெஸ்பான்சஸ் இருக்குது. லைக் நைட் FD2 பிளாக் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு E4 அண்ட் இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம குயினை வந்து கிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா E3ல் 2 டைம்ஸ் வெட்டிக்கலாம். ஸோ ஒரு பான் வந்து ட்ராப் ஆகிடும் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில். அல்லது நீங்கள் குயினை வந்து D2ல் வச்சு பிளாக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் பிஷப் B4 வின்ஸ் த கேம் பிகாஸ் தேர் இஸ் அ பின். ஸோ இந்த மாதிரி நுவான்சஸ்லாம் இருக்குது ஆல்ரெடி இங்கே. ஸோ டாக்டிக்கல் ஐடியாஸ், பிஷப் இன்ட்டு F6, பின் அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு F6, பின்ன நைட் E4 சென்ட்ரலைஸ் பண்ணி ஃபோர்க் பண்ணுறாரு பிறகு. பட் அதுக்கு குயின் F5 விளையாடுறாரு, ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறாரு. ரெண்டாவது நைட்டை வந்து பின்னில் போட்டு விட்டுறாரு, கிராஸ் பின் மாதிரி. ஸோ பான் டு B4. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து கேமில், அதாவது ஏற்கனவே இருக்க கேம் பார்த்தீங்கன்னா குயின் G6 வந்து ஆடி இருக்காங்க. ஸோ குயின் டு F5 வந்து நியூ மூவ். ஸோ இங்கேருந்து டேட்டா பேஸில் கேம் கிடையாது. ஸோ 12வது மூவ் வந்து நியூ கேம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பான் டு B4. ஸோ பான் டு B4 இங்கேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய குயிசஸ் இருக்கும் இந்த கேமில். ஸோ இப்போது நீங்கள் என்ன மூவ் பண்ணுவீங்க? பான் டு B4, பிளாக் டு கண்டினியூ. ஓகேங்களா? ஸோ நமக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இங்கே ரொம்ப 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 காமனான மூவ், அல்லது நம்ம ரொம்ப நேச்சுரலான மூவ் வந்து பிஷப்பை பின்னாடி இழுக்கிறது. லைக் E7 இல்லை F8 எங்கே வேணால் வைக்கலாம். பட் இங்கே சிந்தாரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸை வந்து சாக் பண்ணுறாரு. எஸ், நைட் டேக்ஸ் B4. ஸோ நைட் டேக்ஸ் B4 வாட் இஸ் த ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, A takes B4, A into B4, பிஷப் இன்ட்டு B4 செக்கு. இப்போ பீஸுக்கு 2 பான் வந்து கிடச்சிருக்கு. இப்போது கேஸ்லிங் வந்து இழக்க போகிறாரு. அதான் இன்னொரு காம்பன்சேஷன். ஸோ அடுத்து கிங் டு D1. ஏங்க கேஸ்லிங் இழக்கணும்? நம்ம வந்து எதாவது பீஸை வச்சு பிளாக் பண்ணலாமே, எஸ்பெஷலி F நைட்டு.
எஃப் நைட்டை வச்சு பிளாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் டி டேக்ஸ் E3, எஃப் இன்ட்டு E3, தென் பிஷப் டேக்ஸ் D2. எப்படினாலும் நீங்கள் கிங்கால் தான் வெட்டி, ஆனால் குயினால் வெட்டினீங்கன்னா உங்களோட நைட் ட்ராப் ஆகிடும். ஸோ இதுதான் பிரச்சனை. பின்ன அது மட்டும் இல்லாமல் ரூக் D8 செக்கு, கிங் E2, பான் டு B5ன்னு வேகமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா சாக் பண்ணிவிட்டு வேகமாக பிஷப்பை அட்டாக் பண்ணுறதுக்கு கொண்டு வரலாம். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடும் மூமெண்ட்டு. ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறாரு, எப்படினாலும் நம்ம கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடும், அதனால் நம்மளே மூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் கிங்கை D2ல போடுறாரு. ஸோ E2ல ஏன் போடலை அப்படின்னா பிஷப்போட டயகனல் வந்து க்ளோஸ் ஆகிடும், அதனால தான். ஸோ டி டேக்ஸ் E3 அண்ட் தென் பிஷப் டு D3. ஏன்னா அது அவருக்கு வெட்டி டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அவருக்கு. அதனால் நம்ம ஏன்னா எப்படியும் கிங் வேறு சென்டரில் இருக்குது, ரூக் D8 செக் வரலாம். ஸோ இந்த பின்னு ஏதாவது அவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான பிளான் போடலாம். அதனால் பிஷப் வந்து குயினோட டயகனலாக ஆப்போசிட்டில் வைக்கிறாரு. வச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, மூவ் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா அங்கே அதே டயகனல்லே போகிறாரு பின்னாடி. ஏன்னா சிறந்த டிஸ்கவர்டு அட்டாக்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. இப்போ இங்கேருந்து 4 வேரியேஷன் கிட்ட நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு எஃப் இன்ட்டு E3 அடித்தா என்ன ஆகும். ஸோ எஃப் இன்ட்டு E3 தான் கேம் நடக்குது. குயின் A4, ஏன்னா குயின் A4 ரொம்ப டெம்டிங்கான மூவ், பிகாஸ் இட்ஸ் அ டபுள் அட்டாக். ஸோ ரூக்கையும் அட்டாக் பண்ணுறோம், பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரூக் டு D8 உங்களை திரும்ப ஒரு பிரச்சனையில் மாட்டி விடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் குயின் டு B4 அடிச்சிங்கன்னா தென் குயின் டேக்ஸ் E4. நவ் யூ ஆர் லூசிங் போத் த பீசஸ். ரொம்ப டிஃபிகல்ட் இந்த பொசிஷன் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறது. அண்ட் அடுத்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு E5, டேரெக்டாக குயின் அட்டாக் பண்ணுறது. இந்த கேஸ் நம்ம குயின் செக்கு போட்டு திரும்ப நைட்டையே அட்டாக் பண்ணலாம். அப்போ திரும்ப தேவையில்லாமல் ஒரு காமெடி மாதிரி ஆகிடும் அந்த மூவ். ஸோ எதுக்கு விளையாடணும் அப்படின்ற மாதிரி. அல்லது நைட் டு D6 போட்டிங்கன்னா தென் குயின் டேக்ஸ் G2. ஏன்னா இது ஒரு பெரிய டிஸ்கவர்ட் அட்டாக் மாதிரி தெரியும். ஏன்னா இங்கே அட்டாக் பண்ணுறோம், இங்கே அட்டாக் பண்ணோம். ஆனால் ப்ராப்ளம் என்ன, உங்களுடைய பீஸுமே என்ன ஆகுது, ப்ராப்ளம் தான் இருக்குது. ஃபைனல் மூவ் வந்து கிங் டு E2. ஸோ கிங் டு E2 விளையாடணும் அப்படின்னா E டேக்ஸ் F2 அண்ட் தென் நைட் டேக்ஸ் F2. கேமை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வர வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். ப்ளஸ் கிங் வந்து E2ல இருக்கிறதுனால ரூக்கையுமே நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஒரு பீஸ் அப்புன்றதுனால இது மேனேஜபிள் தான், ஓகேங்களா. ஆனாலும் கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும். ஸோ எஃப் இன்ட்டு E3, பின் அதுக்கப்புறம் பான் டு F5. ஸோ நைட் G3 போகிறாரு, பின் அதுக்கப்புறம் பிஷப் C5. ஸோ E3யை வெட்ட பார்க்குறாரு. ஸோ குயின் C3 வேணும்னா வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணுறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குயின் C3 தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இப்போ இந்த பானை முன்னே ஏற்றலாமா, நல்ல ஒரு மூவ் மாதிரி தெரியும், கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி அவங்க வெட்டும்போது நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் இஸ் வின்னிங் பிகாஸ் நைட் டேக்ஸ் E4. ஆனால் அவங்க வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க வந்து லைக் குயின் F6 போடலாம். ஸோ குயின் F6 வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்னிங் த அன்டிஃபெண்டட் பீஸ். ஸோ அந்த மாதிரி எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்னொரு மூவ் வந்து F4 கூட விளையாடலாம். இன்ஃபேக்ட் இதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸு. ஜஸ்ட்டு நைட்டை ஓட வைக்கிறது, அதுக்கப்புறம் கிராஸ் பின். ஸோ அட்டாக்கு ஸோ இந்த மாதிரி பின் பண்ணலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் குயின் C3 விளையாடுறாரு. ஸோ அடுத்து பான் டு E5. அதே போல் நிறைய பேர் இங்கே வெட்டலாமா, ஏன்னா நம்ம எல்லாமே அந்த பான் கிராபிங் அப்படிங்க தான் தோணும். பட் வெட்டணும் அப்படின்னா அவர் ரூக்கை இன்வால்வ் பண்ணி பிஷப்பை போட்டதுக்கப்புறம் தென் ஆல்மோஸ்ட் ஒயிட் வந்து கேமுக்குள்ளே வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, த்ரெட் ஆஃப்டர் த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கப்போ 4th த்ரெட் பண்ணுறாரு. ஸோ அதனால் பிஷப்பை C2ல போகிறாரு. பின் அதுக்கப்புறம் E4 எனிவே அண்ட் தென் நைட் டு D2. ஸோ நைட் D4 வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், பட் அண்டர்மைன் பண்ண ஆரம்பிப்பார். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நைட்டை D2ல ரொட்டேட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் நம்ம இந்த ஃபைலில் இருப்போம், கொஞ்சம் பக்கத்துலேயே இருப்போம். ஏன்னா அண்டர்மைன்லாம் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் நம்ம வந்து நைட் இங்கே வந்து வைக்கும்போது. ஸோ ரூக் டு D8 போட்டு எப்படினாலும் அதை பின் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறம் கிங் C1 போயிடுறாரு, இமீடியட்டாக போயிடுறாரு. பின் அதுக்கு குயின் டு G5 த்ரெட்னிங் த பான், ரூக் டு E1 டிஃபெண்டிங் த பான், குயின் E7. ஸோ இந்த டயகனல் வந்துட்டார், பிஷப்பை B4ல போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ரூக்கை E2ல போடுறாரு. அண்டு இது வரைக்கும் கூட அவரால் சமாளிக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக தான் இருந்திருக்கு. பட் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இங்கே வந்து ரூக்கு D1 ஒரு கன்சிடர் பண்ணி வந்திருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு கீப்பிங் த ரூக் ஆக்டிவ். ரெண்டாவது இந்த பொசிஷனில் நம்ம ரூக்குக்கு நைட்டுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபெண்டரும் கொடுக்குறோம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டோட ஸ்கொயரை நம்ம வந்து பிளாக் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு வந்து இங்கே வர்றது ரொம்ப முக்கியமான மூவாக இருக்கும். ஸோ ரூக் E2னால இந்த ரூக்கு வந்து ஸ்கோப் இல்லாமல் போயிடுது, ரொம்ப கம்ப்ளீட்டாக டிஃபென்சிவான ரோலில் இருக்குது, அதுதான். ஸோ பிஷப் B4, குயின் B2, பான் டு A5. அண்டு பிரகுக்கிட்ட வந்து இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப் இல்லாத ஒரு குறையை நம்ம இப்போ கண்கூட பார்க்க முடியும். இந்த பிஷப்பை சேலஞ்சே பண்ண முடியாது. ஸோ அன்அப்போஸ்டு பிஷப், நம்மக்கிட்ட ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலுமே நம்ம அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இல்லை. அந்த பொசிஷன் அந்தளவுக்கு பெட்டராக இருக்குது பிளாக்குக்கு. ஸோ நைட் B3 பொசிஷன் வைஸ் ஈக்குவல்னு நினைப்பீங்க எல்லோரும், ஏன்னா மெட்டீரியல் வைஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ன்றது ஒரு இது இல்லை.
ஆனால் பிளேயிங் அப்படின்னு வரும்போது அந்த பீஸ் பிளே வந்து பிளாக்குக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக விளையாடலாம். ஆனால் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பீஸ் பிளேன்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இதே பொசிஷனில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட்டை வந்து இங்கே B3 போட்டிருக்காரு. இமேஜின் ரூக் பீயிங் ஆன் D1. ஓகேங்களா? ஸோ ரூக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்காங்க. ரெண்டாவது நைட் பீயிங் ஆன் E2. ஸோ 2 நைட்டாலையும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்கொயருக்கு வர முடியும். ஸோ அதனால தான் அந்த ரூக் D1 வந்து ரொம்ப பெட்டரான மூவ். அஃப்கோர்ஸ் அந்த ப்ரெஷரில் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் இஷ்யூ. நைட் டு D4 into G5. ஸோ கிங் B1. ஸோ ஒரு பீஸை அப்படியே சொல்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு. பின் அதுக்கப்புறம் H5. ஸோ H5க்கு அப்புறம் கிங் A2. A2க்கு அப்புறம் பான் டு H4 த்ரெட்னிங் த நைட். ஸோ நைட்டை வந்து ட்ரைவ் பண்ணி வெளில அனுப்புகிறாரு. பின் அதுக்கப்புறம் நைட்டு F1 போகுது. அடுத்து பிஷப் டு D7. ஸோ பிஷப் D7க்கு ரூக் டு D1. ஸோ ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு பிறகு. அண்ட் இங்கே வந்து ரூக் C8 போடுறாரு. ஸோ கிட்டத்தட்ட கேம் வந்து அவர் ஈக்குவலைஸ் பண்ணுற ஒரு நேரம். ஆனால் இங்கே டைமை நோட் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது தான், பிளாக் பீசஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இது. ஸோ நைட் டு D2 எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிளண்டர் வந்து எப்போ வேணா எங்கே வேணா இருக்கும், அதுதான். ஸோ ரூக் B6 விளையாடுறாரு. ஸோ அப்போசிங் த குயின். ஸோ அதனால் C5 போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் ஏன்னா ரொம்ப நேச்சுரலான மூவ் இது. ஜஸ்ட் ஒரு கவுண்டர் அட்டாக் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட், ரைட்? பட் நாட் ஹியர். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல இந்த டயக்னல் தான் பிரச்சனை. இந்த டயக்னலில் வந்து நிறைய டாக்டிக்கல் மோட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் கேம் வந்து அவருக்கு போகும். அதை நம்ம பார்க்கலாம். பட் இந்த பொசிஷனில் அப்போ வேறு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டால் என்ஜின் வந்து ஒரு மாதிரியான ஒரு மூவ் சொல்லுது, G4 அப்படின்னது. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. என்னென்னா ரூக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்டர் அட்டாக்காக அது பண்ணுது. என்னென்னா குயினை வந்து மிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். குயின் இந்த டயக்னல் இருக்கலாம், E3 வந்து த்ரெட் இருந்தது. பட் இப்போ குயின் இங்கே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூக்கை மூவ் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன த்ரெட் வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. அண்ட் ரெண்டாவது ரொம்ப நேச்சுரலான மூவ் ரூக் B1. ஸோ ரூக் B1மே வாழலாம். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம ரூக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப் மூவ் பண்ணி டிஸ்கவர் அட்டாக் கொடுக்கும்போது நம்ம ஏதாவது கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ப்ளஸ் சிம்பிளாக குயினை வந்து ஸ்லைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எந்த பிரச்சனையும் வராது. ஸோ நேச்சுரலான மூவ் ரூக் B1. மேபி G4 ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கலாம். ஸோ பட் பான் C5 விளையாடுறது அந்த டயக்னல் வல்னரபுளாக பண்ணுறாரு. ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ என்ன சிக்கல்னா டார்க் ஸ்கொயர் பிஷப் பிரச்சனை பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ லைட் ஸ்கொயர் பிஷப்புமே வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே வரப்போகுது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ ரூக் இன்ட்டு C5 அண்ட் ரூக் இன்ட்டு C5ல ஒரு சின்ன டாக்டிக்கல் மோட்டோ இருக்குது. அது குயின் B3 செக்கு. அண்ட் இந்த இடத்துல கூட அவர் நைட் C4 ஐடியாவை ட்ரை பண்ணியிருக்கலாம், கிக்கிங் த ரூக் அவே. பட் அவர் என்ன ஆச்சு அப்படின்னா குயின் B3 செக்குது, கிங்கை வந்து மூவ் பண்ணுறாரு. அண்ட் தென் இந்த அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய பிஷப்பை சேஸ் பண்ணுறதா நினச்சி கேமை பிளண்டர் பண்ணிடுறாரு. ஸோ இந்த டயக்னல் வல்னரபுளாக இருக்கிறதுக்குன்னு காரணம் என்னன்றது இப்போ உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் டாக்டிக்ஸில் ஷார்ப்பாக இருப்பீங்க. ஸோ ரூக் டேக்ஸ் C2, a brilliant rook sacrifice. If you simply accept it, then bishop E6 check. அதுதான் ப்ராப்ளம். அல்லது கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான செக்மேட். எஸ். ஸோ இந்த காரணத்தினால அவர் என்ன பண்ணுறாரு, கிங்கை B1ல் போடுறாரு. போன வரைக்கும் போட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் ஞாபகம் இருக்கா, 3 பானுக்கு வந்து அவர் ஒரு பீஸை கொடுத்துருந்தாரு. இப்போது அந்த பீஸையும் எடுத்துட்டார். அப்போ என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெட்டுன்னு வெட்டி இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷனான ஒரு சிம்பிளிஃபைடு பொசிஷன் வராரு. அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் E3, குயின் டேக்ஸ் D7, பிஷப் டேக்ஸ் D4, குயின் டேக்ஸ் D4 அண்ட் தென் குயின் F6. ஸோ குயின் F6 இந்த பொசிஷனில் பிறகு வந்து ரிசைன் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ரீசனுக்காக தான் அவர் ரிசைன் பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து குயினை ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை. ஸோ 3 pawns அப்பு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி லாஸ்ட். அண்ட் ரூக்காலையுமே வெட்டிக்கலாம் இங்கே, அவ்வளோ நீங்கள் சப்போஸ் டபுள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா. அல்லது குயினை ட்ரேட் பண்ணாமல் குயினை வந்து D2ல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா கிங்கு தான் பிரச்சனை. ஸோ கிங் வல்னரபுளாக இருக்கிறதுனால நம்ம கிங்கை வந்து சேஸ் பண்ணி நிறைய கெயின் பண்ணலாம் டைமு. எக்ஸாம்பிள் குயின் E6 செக்கு, கிங் கிங்கு A1 போகலாம். பின் அதுக்கப்புறம் செக்கு, திரும்ப நீங்கள் A2 தான் வந்தாகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், கிங்கை H7ல் போடலாம், வெயிட்டிங் மூவ் விளையாடலாம். குயினை சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு, இந்த பானை டிஃபெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்லோவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த ரூக்கை வந்து மேபி ரீரவுட் பண்ணிவிட்டு தென் பான்ஸை அட்வான்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான பிளான் தான். குயினை வச்சுருந்தாலுமே பிரச்சனை தான். பட் ஆனால் அவர் தெரியும் அவர் இந்த பொசிஷன் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கேமை ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் வின் பண்ணினார், நம்ம அந்த கேமை பார்த்துருப்போம். பட் இங்கே தேர்ட் ரவுண்டில் திரும்ப லாஸ்.
ஸோ ரொம்ப முக்கியமான டோர்னமெண்ட். இந்த லாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு செட் பேக்கை கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அப்படி தோணலை. ஏன்னா இது ஒரு மாரத்தான் 14 டேஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி 4 கேம்ஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி செகண்ட் ஹாஃபில் மோசமாக போன ஸ்டோரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போவே ஜட்ஜ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த காரணத்தில் தான் வந்து பிரக் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குயிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமாக கேண்டிடேட்ஸோட அப்டேட்டை பார்த்துட்டு முடிச்சலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் நடந்திருக்கு, நம்ம அதை பார்த்துருப்போம். ஸோ அவாகிர் சிந்தாராவ் பயங்கரமாக ஆடிட்டுருக்கிறாரு. ஸோ அவாகிர் சிந்தாராவ் 3.5 ஃபேபியை வந்து முடிச்சு விட்டார். அந்த கேம்லேயுமே அவர் கேஸ்லிங் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஹிகாரு பிரகம் ஜெயிச்சிருக்காரு, ஆண்ட்ரி எசபெங்கோவை ஜெயிச்சிருக்காரு, அடுத்து ஃபேபியோ ஜெயிச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரக் வந்து ஆண்ட்ரி எசபெங்கோவோட ஆடுறாரு, ஃபேபி மத்தாயஸ் ப்ளூபமோட ஆடுறாரு, ஹிகாரு நக்கமுரா வந்து அவாகிர் சிந்தாராவோ ஆடுறாரு. ஸோ 5th ரவுண்டு அனீஷ் கிரி வந்து வேஇயோட ஆடுறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது குயிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேபி வந்து 2.5ல் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு. அண்ட் தென் அனீஷ் கிரி வந்து 2 பாயிண்ட்ஸில் வந்து 3rd டை ஆகிருக்கிறாரு. அடுத்து அதுக்கப்புறம் பிரக் 2 அண்ட் தென் மத்தாயஸ் ப்ளூபம் 2, பின்ன ஹிகாரு நக்கமுரா வேஇ வந்து 1.5 ஈச், பின்ன அதுக்கப்புறம் ஆண்ட்ரி எசபெங்கோ 1. ஸோ ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அவங்களோட டெய்லி அப்டேட் பண்ணுறேன் ரவுண்ட் ஆஃப்டர் ரவுண்ட். ஸோ டோர்னமெண்ட் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். பயங்கரமாக விளையாடல, ரொம்ப கேவலமாக விளையாடல, ஒரு மாதிரி ஒரு 9 ரவுண்ட்ஸ்க்கு 5.5 எடுத்திருக்கேன். ஸோ அதோட அப்டேட் நான் வந்து தனியாக பண்ணுறேன். அண்ட் அதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் ஆச்சுன்னா அதை நான் உங்களுக்கு கேம் அனலைசிஸில் போடுறேன், ரோட் டு ஜிஎம் சீரியஸில். அண்ட் தென் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம ஹவு டு ரீச் 1000 அண்ட் 2300 சீரியஸ்லாம் இப்போதைக்கு டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணி வைப்போம். இப்போதைக்கு நம்ம கேண்டிடேட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.